இப்போ ஜெபத்தை குறித்தும் ஜெபிக்கிற மனிதனை குறித்தும் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார். என்ன பண்ண? எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார். வேத வசனம் சொல்லுது, சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. நல்லா பாருங்க. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க பாருங்க. தேவனை தேடுறவன் உணர்வு உள்ளவனா இருக்கிறவனான்னு சொல்லிட்டு வாசிங்க. கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்தர் என்ன பண்ணாரு? கண்ணோக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பார்வை பாருங்க, எல்லாரையும் பார்க்கிற மாதிரி தேவன் பார்க்கறதில்ல. ஜெபிக்கிற பிள்ளைகளை அவருடைய கண்கள் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே சொல்றாரு, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன். நிறைய விஷயங்களை குறித்து தேவன் ஆச்சரியப்படுகிறார். அதில் ஒரு வசனம் இப்படியே சொல்லுது, நேரம் வேகமாக நான் கடந்து போகிறேன். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று என்ன பண்ணாராம்? ஆச்சரியப்பட்டாராம். இவ்வளோ பெரிய உலகத்தில் ஜெபிக்கிறவன் இல்லை என்று ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஆட்கள் இருக்கிறாங்க, ஜெபிப்பதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை என்று தேவன் ஆச்சரியப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரையும் பார்க்குறாரு. பாருங்க, வசனம் சொல்லுது, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர் எல்லாரையும் என்ன பண்ணாராம்? பார்க்குறார், கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய கண்கள் இன்னைக்கு யாரை தேடுகிறதுனா, ஜெபிக்கிற பிள்ளைகளைத்தான் தேவனாகி கர்த்தர் அவர் தேடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், எடுத்து வாசிப்போம். எல்லாருக்கும் நன்றாக பரிச்சயமாக தெரிந்த ஒரு பகுதி, அப்போஸ்தலருடைய நடபடிகளுடைய புத்தகம். வாசிங்க 9ஆம் அதிகாரம், வாசிங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9:10. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே, நல்லா பாருங்க, தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் ஒரு பேருள்ள ஒருவனை பாருங்க. யாரை தேட சொல்றார் ஆண்டவர்? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர். நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் எல்லாரையும் தேட சொல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளை தேடுகிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? கரங்களை தட்டி மையப்படுத்துவோமா? எல்லாரையும் ஆண்டவர் பார்க்குறார். அவருடைய கண்கள் பூமிங்கும் சுற்றி உலாவ வருகிறது. எல்லாரையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் யாரை தேவனுடைய கண்கள் தேடுகிறதுனா, யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களை தேவனாய கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளைத்தான் தேவன் என்ன பண்ணுறாரு? தேடுகிறார். இப்போ நீங்கள் நானும் ஆண்டவர் பார்க்குற லெவலில் இருக்கக்கூடாது, கர்த்தர் தேடுகிற லெவலில் நீங்கள் நானும் வர வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், நல்ல ஆழமான பிரசங்கத்தை ஐயா காலையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் திரும்பவும் நான் உங்களை ஆழத்தில் கொண்டு போகாமல் உங்களை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக செய்ய வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் பார்க்குற பிள்ளைங்களா இல்லை, சத்தமாக கர்த்தர். பெரிய பக்கத்தில் கை சொல்லுங்க, கர்த்தர் பார்க்குற பிள்ளைங்களா அல்ல, கர்த்தர் தேடுகிற மனிதனாக மாற வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? கரங்களை தட்டி மையப்படுத்துவோமா? ஆண்டவர் மாத்திரம் ஒரு மனிதனை ஜெபிக்கிறவன் சொல்லிட்டு தேடிட்டார்னா, அந்த மனிதனை போல வல்லமும் இல்லை மனிதன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு பின்பதாக நான் சொல்ல போகிறேன். இன்ட்ரடக்ஷனை தான் சவுலை உங்களுக்கு சொல்கிறேன். சவுலை ஆண்டவர் தேடினார். இந்த வேத புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய சவுலை போல பவுலாக மாற்றி தேவன் பவுலை போல பயன்படுத்த மனிதன் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் ஒருத்தனை கொடுத்து ஜெப வாழ்க்கையை கொடுத்து சாட்சி கொடுத்துட்டாருன்னா, அவங்கள போல வல்லமை இல்லைங்க பவுல் போலங்க. பவுலுடைய கட்சி போய் அற்புதத்தை செய்து முடித்து விடுகிறது. அல்லேலூயா. பவுல் போகலை, பவுல் கட்சி என்ன பண்ணுது? போகிறது. சொல்கிறார். இன்னும் ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா,
ஒரு இடத்துல நடக்கிற காரியங்களை கூட பவுல் சொல்றார், நான் இல்லை, ஆனால் என் ஆவி அங்கே என்ன பண்ணுது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. பவுல் இந்த இடத்துல இருக்கிற சொல்றாரு, நான் மாம்சத்தில் இருந்தாலும் ஆவியோட எங்கே இருக்கிறேன். என் மாம்சம், உதாரணத்துக்கு என் மாம்சம் புதுக்கோட்டையில் இருக்குது, என் ஆவி சென்னைக்குள்ளே இருக்குது. என் மாம்சம் புதுக்கோட்டையில் இருக்குது, என் ஆவி லண்டனில் இருக்குது. ஏன் தெரியுங்களா? அவர் சொல்கிறாரு, நான் மாம்சத்தில் எங்கே இருந்தாலும் என் ஆவி உங்களோடு இருந்து உங்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பவுலை போல தேவன் அப்போஸ்தலர்களை வித்தியாசம் எல்லாரும் பயன்படுத்தினார். ஆனால் பவுலை மிகவும் வித்தியாசமாக காரணம் தெரியுங்களா? ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தனை சாட்சி பாருங்க. அதுவும் இங்கே பாருங்க, சாதாரணமாக சொல்கிற சவுல் என்னும் பேரில் ஒருத்தனை தேடு, அவன் இப்போ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான். நம்மளுக்கு கொடுத்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? போய் பாருங்க, காலையில் 4 மணிக்கு என் பிள்ளைங்களை போய் வந்து தான் பாருங்களேன் எப்படி தூங்குறேன்னு. வந்து 3 மணிக்கு வந்து பாருங்க, சொல்ல முடியும் ஆண்டவர் சொல்ல முடியும். 3 மணிக்கு போய் வந்து பாரியா, வந்து வீட்டில் கொட்டாயை விட்டு தூங்கின்னு இருக்கிறத. ஆண்டவர் சொன்னார், சவுல் என்னும் பேரில் ஒருத்தனை போய் தேடி பாரியா, இஸ் பிரேயிங், அவன் இப்போது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சாட்சி கொடுக்குற ஜெப வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல. அவனை தேவனாய் கர்த்தர் வல்லமையுள்ளவனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. பவுலை தேவன் வல்லமையுள்ளவன சும்மா ஒன்றை மாற்றலை. பவுலோட உருமானங்களை தூக்கி போட்டு அற்புதம் நடக்குது, சும்மா நடக்குது. அருமை ஐயா சொன்னாங்க, நிறைய உதாரணங்களுக்கா இல்லை. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, சவுல் ஜெபம் பண்ணுகிற அந்த விதம் சாதாரணமான காரியம் அல்ல. வேதவசனம் சொல்லுது, எந்த சூழ்நிலையில் சவுல் ஜெபித்து கொண்டிருந்தார். வேதவசனம் சொல்லுது, போராட்டமான சூழ்நிலைகளில். பாருங்கள், யாரை கொடுத்து தேவன் சாட்சி கொடுக்குறாருன்னா, எப்படியோ ஜெபிக்கிற பிள்ளைகள் அல்ல, எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற பிள்ளைகளை கொடுத்து தான் தேவனாய் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, எப்போதாவது பயந்து இருக்கிறவன்ல. வசனம் சொல்லுது, எப்போதும் பயந்து இருக்கிறார். எப்படி? எப்போ? பக்கத்து சொல்லுங்கள், எப்போதாவது. கையை பிடிச்சி சொல்லுங்கள், எப்போதாவது பயந்து இருக்கிறவன் அல்ல, எப்போதும் பயந்து இருக்கிறவன். பாருங்கள், நம்ம தேவன்கிட்டேருந்து சாட்சி வாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கர்த்தர் மாத்திரம் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுத்துட்டார்னா அந்த மனிதன் தான் உலகத்திலேயே மிகவும் வல்லமையுள்ள ஒரு மனிதன். அல்லேலூயா. ஆனால் சும்மா ஏன் தரலாம் சாட்சி ஆண்டவர் கொடுக்குறாரு. இங்கே சொல்கிற வேதவசனம் சொல்லுது, ஜெபிக்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணுறாரு? தேட வைக்கிறார். என்ன பண்ணுறாரு? ஏன் தெரியுங்களா? பாருங்கள், உண்மையாக ஜெபிக்கிற பிள்ளையுடைய நெற்றியில் ஒரு அடையாளத்தை தேவனாய் கர்த்தர் போடுகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பாச உண்மையாக ஜெபம் பண்ணிங்கன்னா, பக்கத்தில் கை விடுங்க, உண்மையாக ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் நெற்றியில் ஆண்டவர் அடையாளம் போடுகிறார். வாசிங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியேல் ஐயா வாசிங்க, அந்த வசனம் சொல்லுங்க. இறங்க பண்ணுவேன். புருஷன் வந்து நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே சாரி ஜெபிக்கிற 6ஆம் வசனம் வாசிங்க. இல்லைம்மா, ஜெபிக்கிற பிள்ளை வாசிங்க. என்ன வசனமா அது? 4ஆம் வசனம், சாரி 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, சாரி 9:4, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்பல் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெற்றிகளில் என்ன பண்ணுறாரு பாருங்க. ஆண்டவர் ஏன் எல்லாரையும் தேடிக்கொண்டிருக்கிற, இன்னைக்கு எல்லாரையும் பார்க்க ஏன் ஜெபிக்கிற பிள்ளையை தேடுகிறார்னா, தேவன் ஜெபிக்கிற பிள்ளையுடைய நெற்றியிலே ஒரு அடையாளத்தை தேவனாய் கர்த்தர் போடுகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பாச, நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, நல்லா சத்தமாக சொல்லு, நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா
சத்தமாக நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் நெற்றியில் தேவன் அடையாளம் போடுகிறார். நல்லா பாருங்கள், எல்லாரையும் தேவன் அடையாளம் விட்டு காண்ப. வேதவசனம் சொல்லுது, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய நெற்றியில், வேதவசனம் இன்னும் ஆழமாக சொல்லுது. எதுக்கு, எப்படி வேதவசனம் சொல், தேசத்தினுடைய சகல அருவருப்பு நிமித்தம், போராட்டங்கள் நிமித்தம், தேசத்துடைய அழிவுக்காக, நாசமோசத்துக்காக, அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற பிள்ளையுடைய நெற்றியில தேவன் அதை என்ன பண்றாரு? அடையாளம். ஆண்டவர் ஒரு அடையாளத்தை நம்ம நெற்றியில போடுவாரனால் நம்மை தொடக்கூடிய வல்லமை பிசாசுக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யார் நெற்றியில அடையாளம் போட்டான்? வேதவசனம் சொல்லுது, அந்த நெற்றியிலே அடையாளம் போடப்பட்டவளை சத்துரு தொடவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்பட நெற்றியிலே அடையாளம் போடப்பட்டிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் ஆண்டோட சமூகத்தில் பெருமூச்சு விட்டு அழுது தேசத்துக்காக, மக்களுக்காக, பாருங்க, நெருக்கப்படுகிற காலங்களுக்காக, வியாதி உள்ள மக்களுக்காக, மக்கள் விடுதலைக்காக, அதான் பாருங்க, அழுது போராடி மற்றவர்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற பிள்ளையுடைய நெற்றியிலே தேவனாய் கர்த்தர் அவர் அடையாளத்தை அவர் போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வயிற்று வலிக்காக ஜெபிக்கிறவங்கள, தலைவலிக்காக, அதெல்லாம் ஆண்டவர் சுகம் கொடுத்த பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? தேசத்தின் பாவங்களுக்காக, தேசத்தின் விடுதலைக்காக. நைஜீரியாவில் மட்டும் 10,000 கிறிஸ்தவர்களை கொலை செஞ்சுருக்கிறாங்க. கடந்த வாரத்தில் நான் சொல்கிறேன், எத்தனை கிறிஸ்தவங்களை? 10,000 கிறிஸ்தவங்களை கொலை செஞ்சுருக்கிறாங்க. சூடானில் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வட மாநிலங்களில், ஒரிசா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் கடந்த நாட்களில் 2 ஊழியக்காரர்கள் கொலை செய்யப்பட்டுக்கிட்டு அடித்து கொலை பண்ணியிருக்கிறாங்க, நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கேள்விப்படும்போது பாருங்க, ஆண்டோடைய சமூகத்தில் பெருமூச்சு விட்டு அழுகிற பிள்ளையோட நெற்றியில் தேவனாய் கர்த்தர் அடையாளம் போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்பதை மாத்திரமல்ல, ஐயா அருமையாக சொன்னாங்க, நீங்கள் உங்கள் சகோதரருக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது, மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுடைய சிறையிருப்புகளை அவர் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பு மாறினா பெரிய விஷயம் பண்ண தேவையில்ல, உட்கார்ந்து மற்றவங்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் சிறையிருப்புகளை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை செய்ய நினைச்ச காரியம் தடைபடாது. யாருக்கு தெரியுங்களா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை குறித்து வாழ வைத்திருக்கிற ஆசீர்வதிக்கிற திட்டங்கள் ஒருபோதும் அது தடைபடாது. அல்லேலூயா. பாட்டு பாடுவோம், என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. யாருக்கு தெரியுங்களா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு. யாருக்காக? பாருங்க, இன்றைக்கி நைஜீரியா குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வடமாநிலத்துக்கு சொல்லியிருக்கிறேன். இதை கேட்ட உடனே உங்கள் உள்ளம் பாரப்பட்டு வீட்டில் போய் உட்கார்ந்து 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நைஜீரியா உள்ள கிறிஸ்தவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். தேவன் உங்கள் குடும்பத்தில் இருக்க சிறையிருப்புகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? உங்கள் நெற்றியில் ஒரு தூதன் அடையாளத்தை போடுவான். அல்லேலூயா. அப்போ எல்லாரையும் ஆண்டவர் தேடல, ஜெபிக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளை நெற்றியிலே தேவனாய் கர்த்தர் அடையாளத்தை போடும். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் அடையாளப்படுத்தி காண்ப. உதாரணத்துக்கு பாருங்க, பவுலியை நான் காண்பித்து கொடுக்குறேன். அதே அப்போஸ்தலனுடைய புத்தகத்தில் வாசிங்க, அதே 11ஆம் வசனம் வாசிங்க. அப்போது கர்த்தர் நீ எழுந்து, நல்லா பாருங்க எப்படி உங்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். நீ எழுந்து, நல்லா பாருங்க, நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள, பாருங்க, சும்மா ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளைகளை அவர் அடையாளம் போடல. வேதவசனம் சொல்லுது, ஜெபிக்கிற பிள்ளை நெற்றில் அடையாளம் போடுவது மாத்திரமல்ல, தேவன் அடையாளப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, கையை பிடிச்சி சொல்லுங்க, பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா தேவன் உங்களை அடையாளப்படுத்தி காண்பிப்பார்.
ஐடென்டிஃபை பண்ணுவார். பாருங்க பவுல் எப்படி ஆண்டவர் ஹைலைட் பண்ணுற பாருங்க. வேதவசனம் சொல்ற இடத்துல அப்போ நீ எழுந்து எங்கே போ, நேர் தெரு. பாருங்க ஜெபிக்கிறவன் இருக்கிற தெருவை கூட தேவன் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. எப்பா சும்மா போய் எங்கேயோ போய் தேடுன்னு சொல்ல, நீ எங்கே போய் தேடு, நேர் தெரு தரப்பட்டு. இப்போ சொல்ல போகிறாரு, இந்த புதுக்கோட்டையில் இந்த பகுதியில் இந்த தெருவில் போனீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் இந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறார் பாருங்க. ஏதோ ஒரு ஆளை சொல்கிறாரு, நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் அங்கே எல்லார் வீட்டில் சொல்கிறார், இந்த வீட்டுக்குள்ள பாருங்க, அந்த தெருவுக்குள்ள எந்த வீட்டுக்கு சொல்கிற, யூதாவின் வீட்டில். இங்கே இருக்கிற ஆள் கிடையாதுங்க. எங்கேருந்து வந்து, தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருத்தனை போய் தேடிப்பாரு. அவன் இப்போ வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. நீ வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபத்தை தேவனாய் கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலிருந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபம், நீ தனிமையில் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவர் சமூகத்திலே போராடுகிற ஜெபத்தை வேதவசனம் சொல்லுது பாருங்க. இருக்கிற ஏரியாவை தேவன் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. இருக்கிற தெருவை தேவன் அடையாளப்படுத்துகிறார். இருக்கிற வீட்டையும் தேவன் அடையாளப்படுத்துகிறார். ஜெபிக்கிற மனிதனையும் தேவன் அடையாளப்படுத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க அந்த அடையாளம் சும்மா கிடையாதுங்க. பாருங்க அந்த ஏரியாவை தேவன் அடையாளப்படுத்துறாரு, அந்த தெருவை தேவன் அடையாளப்படுத்துறாரு, அந்த வீட்டை தேவன் அடையாளப்படுத்துறாரு, அந்த மனிதனை தேவன் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப துல்லியமாக காண்பிப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். சவுல் என்ன பேர் பாருங்க. அது மாத்திரமல்ல, எடுத்து வாசிங்க அப்போஸ்தலனுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நல்லா பாருங்க. இத்தாலியா பட்டாளத்தில் பாருங்க பாருங்க பெரிய ஒரு பட்டாளம் வந்து இத்தாலியா பட்டாளம். சாதாரண எனக்கு இத்தாலிய பட்டத்தை வந்து குறுநிலை சொல்றான்னு சொல்ல முடியாது. இத்தாலிய பட்டாளம் மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் உள்ள ஒரு பட்டாளம். அந்த பட்டாளத்தில் வாசிங்க பாருங்க, நிறைய நூற்றுக்கு எங்க சொல்ற, நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னப்பட்ட ஒரு மனுஷன் எங்க இருந்தா பாருங்க. நிறைய இராணுவ வீரர் இருக்கிறாங்க, நூற்றுக்கு அதிபதி இருக்கிறாங்க. இந்த நூற்றுக்கு அதிபதியை தேவனாய் கர்த்தர் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. செசரியா பட்டணத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான், கொர்நேலியு என்ற மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் வேதவசனம் சொல்லுது, அவனை தேவனாய் கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிக்காம 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் பாருங்க, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாக இருந்து பாருங்க, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் நான் பண்ணி கொண்டு இருந்தான். ஆண்டை எப்படி அடையாளப்படுத்தி காண்பிக்கிறா பாருங்க. மிலிட்ரியில் இருந்தால் கூட அந்த மிலிட்ரி மேனுக்குள்ளே ஜெபிக்கிறவன் இருப்பானா அவங்களை தேவநாயகத்தில் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க ஜெபிக்கிறவளை தேவநாயகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார். யார் யார் ஜெபம் பண்ணிங்கிறாங்க, ஆண்டோடைய கண்கள் பாருங்க சிசிடிவி போல வந்து கொண்டு இந்த உலகம் முழுவதுமாக யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அப்படியே தேவனுடைய கண்கள் கேட்ச் பண்ணுது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதவாசனம் அடையாளப்படுத்தி தேவநாயகத்தை காண்பிக்கிறார் பாருங்க. இன்னொரு ஆழமான ஒரு காரியத்தை காண்பித்து கொண்டு விரும்புகிறேன். லூக்காவுடைய புத்தகம் வேகமாக கடன் செல்றேன். 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் எடுத்து வாசி. லூக்கா 2:36. நல்லா பாருங்க. இங்க ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானிவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாளும் என்னொரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னி பிராயத்தில் உவாகமானதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தால் ஏறக்குரிய 84 வயதுடைய அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராய்ச்சி. ஒருவேளை நினைக்கலாம், இந்த அம்மாவுக்கு என்ன தேவன் வெளிப்பாடு கொடுக்குறான்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஏன் இவங்க விசேஷமானவங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு இருந்தது. அந்த தீர்க்கதரிசனம் என்னன்னா, சிமியோன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ண மாட்டார், சாக மாட்டார். தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டு வாசிங்க. அதே லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 25ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன், நல்லா பாருங்க, எருசலேமில் இருந்தான்.
அவன் நீதியும் தேவபக்தி உள்ளனாயும் இஸ்ரவேல் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவன் மேலே யார் இருந்தது? அவன் மேலே பரிசுத்தாவி இருந்தார். நல்லா பாருங்க, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவினால் அவனுக்கு என்ன பட்டிருந்தது? நல்லா பாருங்க, இந்த சிமியோனை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குது. சிமியோனை குறித்து தீர்க்கதரிசனம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டேன்? சாக மாட்டேன். இவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டாரு, சந்தோஷம். ஆனால் எந்த விதமான தீர்க்கதரிசனமும் உரைக்கப்படாத, எந்த விதமான காரியம் முன்னறிவிக்கப்படாத, எந்த விதமான பாருங்க ப்ராஃபிட்டிகளும் தெளிவாக சொல்லப்படாத இந்த அண்ணால் பாருங்க எந்த தீர்க்கதரிசனமும் இல்லை, எந்த முன்னறிவிப்பும் இல்லை, எந்த காரணமும் இல்லை. இவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு தகுதி, ஆண்டவருடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவை பார்க்கறது சாதாரணமான காரியம் அல்ல. தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட சிமியோன் வந்து பார்க்குறாரு. அதே நேரத்தில் எந்த தீர்க்கதரிசனமும் எதுவும் சொல்லப்படல. ஆனால் இந்த அண்ணாலும் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. சும்மா இல்லை, வேதவசனம் சொல்லுது. 38ஆம் வசனம் வாசிங்க. 38. அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து என்ன பண்ணுவாங்க பாருங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை எதிர்பார்க்காத இடங்களிலே கொண்டு தேவனாய கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளை எதிர்பார்க்காத இடத்துல, எதிர்பார்க்காத நேரத்தில் கூட கொண்டு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவங்க கிட்ட இந்த ஒரே ஒரு தகுதி ஜெபித்து கொண்டு தான் பாருங்க. சிமியோனை குறித்து தீர்க்கதரிசனம் இருந்தது. ஆனால் இந்த அண்ணாலை குறித்து எந்த மாதிரி தீர்க்கதரிசனம் இல்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுது அண்ணாலை சாதாரணமாக பாருங்க எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணா பாருங்க. 36ஆம் வசனத்தில் வாசிங்க. இப்போ நல்லா பாருங்க, ஆசேருடைய பாருங்க ஆசேருடைய கோத்திரத்தாலும் சொல்ற பாருங்க, பானுவேலின் பாருங்க. சிமியோனு கூட இவ்வளோ ரெஃபரன்ஸ் கொடுக்கல. ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவனை எப்படி அடையாளப்படுத்த பாருங்க. ஆசேருடைய ஜெபிக்கிறவன் கோத்திரத்தை தேவனாய கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்துமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் பாருங்க, அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் பாருங்க 7 வருஷம் பாருங்க. நம்ம சாதாரணமாக பரிசுத்தம் எழுதி வைக்க எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அடையாளப்படுத்த பாருங்க. கன்னி பிராயத்தில் விவாகமானதில் 7 வருஷம் தான் பண்ணியிருக்காங்க. புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாக இருந்தால் சொல்ல பாருங்க, ஏறக்குறைய 84 பாருங்க. ஜெபிக்கிற பிள்ளைய நூக்கன் கார்னர், இன்ச் பை இன்ச்சு தேவன் அடையாளப்படுத்தி வெளி உலகத்துக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்த பாசல் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, கை பிடிச்ச நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, சத்தமாக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, உங்களை குறித்து உலகத்துக்கு இன்ச் பை இன்ச் நூக்கன் கார்னர் தேவன் அடையாளப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு வில்லியம் கேரியை குறித்து இவ்வளோ அற்புதமான காரியங்களை சொன்னாங்க. வில்லியம் கேரியை விட்டு பாருங்க பல புத்தகங்கள் இங்கே எழுதப்படுது. நூக்கன் கார்னர், அவர் எங்கே இறந்தார், எங்கே பிறந்தார், எங்கே வாழ்ந்தார், என்ன செய்தார், எல்லாம் நூக்கன் கார்னர் சொல்லப்படுது. காரணம் தெரியுங்களா? ஆண்டோடைய சமூகத்தில் இருந்த ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. பல மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்து பாருங்க. ஜெபிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையை, ஜெபிக்கிற பிள்ளையுடைய வயதை, ஜெபிக்கிற பிள்ளையுடைய கோத்திரத்தை, ஜெபிக்கிற பிள்ளையுடைய தலைமுறைகளை தேவனாய் கர்த்தர் வருகின்ற சந்ததிக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. சும்மா தேவன் காண்பிக்கல. வேதவசனம் சொல்லுது, ஒவ்வொரு பகுதியும் சொல்றாரு ஆசேருடைய கோத்திரம், அந்த கோத்திரத்தை தேவன் அடையாளப்படுத்துகிறார். அவங்களுடைய பாருங்க தகப்பனார் தாயார் தேவன் அடையாளப்படுத்துகிறார். எத்தனை வருஷம் புருஷனோடு வாழ்ந்தாங்க கூட என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிற பிள்ளைகள் பாருங்க வித்தியாசமாக காண்பிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் நெருங்க இனி ஐயா சொன்னாங்க முழங்கால் ஜபத்தை வேகமாக கணக்கு சொல்லி கொடுக்குறேன். முழங்கால் ஜபத்தை கொடுத்து ஐயா என்ன பண்ணாங்க பாருங்க, நீங்கள் முழங்கால் படிட்டீங்கன்னா
உங்களை தேவனாகிய கர்த்தர் வித்தியாசமாக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. லட்சக்கணக்கான மக்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. பாருங்க, அவங்க கடற்கரையில் இந்த காரியத்தை தான் சொல்லி கடந்த நாட்கள் ஐயா அவர் சொன்னாங்க. பெரிய செய்தி கொடுக்கல, பெரிய காரியம் இல்லை, சொன்ன ஒரே வார்த்தை தான், கலிலேயா கடலில் நடந்த இயேசுவின் பாதங்கள் இன்னைக்கு மெரினா கடற்கரைக்கு வந்திருக்குது. இவ்வளோ தான் செய்தியுடைய சாராம்சம் தான். கலிலேயா கடலில் நடந்த இயேசு கிறிஸ்துவின் கால்கள் இன்னைக்கு மெரினா கடற்கரையில் நடந்து கொண்டிருக்குது. சொல்லி 10-12 நிமிடத்துக்குள்ளாக அந்த இடத்துல திடமே அபிஷேக மகத்தால் மூடப்பட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் தேவனை துதித்து ஆரம்பித்தாங்க. பாருங்க, மிகப்பெரிய விடுதலையை தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பென்னிங்கின் அவர்கள் பல மணி நேரங்கள் தேவனோடு முழங்கால் நின்று ஜெபிக்கக்கூடிய அனுபவம் நிறைந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் அனுபவம் பாருங்க, நம்மை பிரித்தெடுக்கும். உலகத்தை விட்டு என்ன பண்ணோம் பாருங்க, உலகத்தை விட்டு நீங்கள் பிரித்து எடுக்கப்படணுமா, முழங்கால் நின்று ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் நானும் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஏதோ முடியாதவங்க, மூட்டி வலி முடியலன்றவங்க பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல பலனை கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டனி சொல்லிக் கொண்டிருக்கிறார், முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற பிள்ளைகள் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள், உலகத்துள்ள எல்லா கிரியைகளும் உங்களுக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார், வித்தியாசமாக காண்பிக்கிறார். பாருங்க, ஜெபிக்கிறவனை ஆண்டவர் கூப்பிடுறது கூட வித்தியாசமாக கூப்பிட்றார். எடுத்து நான் வாசிங்க. ஐயா அதுமே யாக்கோபை குறித்து காலையில் சொன்னாங்க, மற்றவங்களை கூப்பிடுற மாதிரி தேவன் ஜெபிக்கிறவனை கூப்பிடுறதில்ல. எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 46:2. அன்று இரவேல இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி எப்படி கூப்பிட்றாரு, எப்படி கூப்பிட்றாரு பாருங்க. ஜெபிக்கிறவனை ஆண்டவர் வித்தியாசமாக கூப்பிட்றாரு. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்ல, நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா சத்தமாக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களை கூப்பிட்றது கூட வித்தியாசமாக இருக்கும். மற்றவங்க ஆண்டவர் கூப்பிடல. யாக்கோபே பாருங்கள், உங்களுக்கு ஒரு 2 வசனங்களை சொல்கிறேங்க, வாசிக்கும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 22:11 வாசிங்க. ஆதியாகமம் 22:11 எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 3:4 வாசிங்க. அப்போது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து எப்படி கூப்பிட்றாரு, ஆபிரகாம் தேவ சமூகத்தில் நிற்கிற ஆண்டை பார்த்து கூப்பிட்றாரு. ஆபிரகாமே கூப்பிடல, ஆபிரகாமே வாசிங்க. யாத்திரா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பார்க்க கிட்ட இருக்கிற வேலையில் கர்த்தர் கண்டார், முச்சை நடுந்த தேவனை நோக்கி எப்படி கூப்பிட்டாரு. ஜெபிக்கிறவனை சாதாரணமாக தேவன் கூப்பிடுறதில்ல, அவனை அழைக்கிற விதம் கூட வித்தியாசமாக தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவ சமூகத்தை சொல்றாரு. ஆபிரகாமே அப்படி என்ன அர்த்தம் இருக்குங்களா, ஜெபிக்கிற பிள்ளையை தேவன் கூப்பிட்டு கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா. ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் என்ன பண்ணுவார், கண்டினியூஷன் இருக்குங்க. தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் நிற்கிற பிள்ளைகள், போராடுகிற பிள்ளைகளை மற்றவங்களை கூப்பிடுற மாதிரி தேவன் கூட மாட்டார். வசனம் சொல்லுது, ஆபிரகாமே, யாக்கோபே, மோசே, வசனம் சொல்லிக்கொண்டே போகலாம், சாமுவேலே கூப்பிட்டு கொண்டே இருப்பார். யாரெல்லாம் ஜெபிச்சாங்களோ அவர்களை தேவன் ஐடென்டிஃபை பண்ண மாத்திரம் இல்லை, அவர்களிடத்தில் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா அருமையாக சொன்னாங்க, தேவ சமூகத்தில் மோசே போய் காத்திருந்தார். தேவன் அதிகம் பேசினாரா, மோசே அதிகம் பேசினாரா பாருங்க. அதிக நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளை இடத்துல அதிக நேரம் தேவனாகிய கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பேச 40 நாள் யார் பேசி கொண்டிருக்கிறது, கட்டளைகளை பேசி கொண்டிருக்கிற, பிரமாணங்களை பேசி கொண்டிருக்க. பாருங்க, ஆண்டவர் யாரா நெருக்கமாக ஆயிட்டாங்கன்னா அவங்க கூட பேசுகிறது தான் ஆண்டவர் அதிகமாக விரும்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தான் ஆபிரகாமோட ஆண்டவர் அதிகமாக பேசுகிறார். காரணம் ஆண்டவர் ஆபிரகாம சிநேகிதன் இருந்தார், அதிகமாக கூப்பிட்றார், அதிகமாக பேசுகிறார். சடனாக என்ன பண்ணுற, ஆபிரகாமிட்ட பேசுகிறார். வசனம் கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் பேசி முடித்த பின்பு அவர் போய்விட்டார். பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் வித்தியாசமாக காண்பிக்கிறார்.
பாருங்க, மோசேவை தேவன் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார், யாக்கோபை தேவன் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார், சாமுவேலை தேவனாகிறத வித்தியாசப்படுத்தி காரணம் தெரியுங்களா? மற்றவங்களை கூப்பிடுற மாதிரி ஆண்டவர் ஜெபிக்கிற இடத்துல பழகுவதில்லை, ஜெபிக்கிற இடத்துல தேவன் பழகுற விதம் அது வித்தியாசமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. வித்தியாசமாக காண்பிப்பார், வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். பாருங்க, ஜெபிக்கிற பிள்ளையிடத்தை தேவனாகிறத ரகசியங்களை அவர் தெரிவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நிறைய மனிதர்கள் ஜெபித்தாங்க. பாருங்க, மோசே தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஜெபத்தில் உண்மையாக காணப்பட்டார். பாருங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பரிசுத்தம் ஜெபிச்சிருக்காங்க. நிறைய பரிசுத்தம் சொன்ன நேரம் இல்லை, நேரம் கடந்து போய்ட்டு நான் ஆராதனைக்குள்ளே நான் கொடுக்க விரும்புகிறேன். மோசேவை தேவனாக தெரிந்து கொண்டார். மோசே தன்னுடைய ஜெபத்தில் வசனம் சொல்லுது, அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? பாருங்க, உண்மை உள்ளவனாக காணப்படுத்தான். எடுத்து நான் வாசிக்கும். என்னாமது புத்தகம் 12ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் வாசிங்க, 6-7 வாசிங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் எங்கே உண்மை உள்ளவன்? அவன் எங்கே உண்மை உள்ளவன்? அவனுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறது, என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன். புதிய ஏற்பாடு சொல்கிறாரு, என்னுடைய வீடு, அது என்ன வீடு? சகல ஜனங்களுக்கும். பாருங்கள், 2 வீட்டை கொடுத்து நான் சொல்ல போகிறேன். ஒரு வீட்டை முதலாக சொல்லுகிறேன். எடுத்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 21:13. என்னுடைய வீடு, என்னுடைய வீடு பக்கத்தில் சொல்லுங்கள். இப்போ கையை பிடிச்சி சொல்லுங்கள், என்னுடைய வீடு. நல்லா சத்தமாக சொல்லுங்கள், கையை. என்னுடைய வீடு ஜெப வீடு. சொல்லுங்கள், உன்னுடைய வீடு ஜெப வீடு. பாருங்க, பழைய ஏற்பாடு சொல்லுகிறாரு, என் வீட்டில் அவன் எப்படிப்பட்டவன்? உண்மையில். புதிய ஏற்பாடு சொல்லுறாரு, என்னுடைய வீடு அது எப்படிப்பட்ட வீடு? பாருங்க, மோசே அவன் வீட்டுக்குள்ளே அவன் ஜெபத்தில் உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் ஜெபத்தை உலகத்தை அசைத்தது, சட்டத்தை மாற்றுறது. வசனத்தை ஆழத்தை ஆராய்ச்சி பார்த்த வசனம் சொல்லுது, தானியேல் தன் வீட்டுக்குள்ளே ஜெபித்த ஜெபம் தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. எங்க ஜெபிச்ச ஜெபம்? வீட்டுக்குள்ளே ஜெபித்த ஜெபம், அந்தரங்கத்தில் ஜெபித்த ஜெபம். ஆண்டவர் எந்த ஜெபத்தை இன்னைக்கு அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்? ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஆண்டவர் ஜெபத்தை பார்த்து பதில் தராரா, ஜெபிக்கிறவனை பார்த்து பதில் தராரா? யாரை பார்த்து தராரு? இப்படிலாம் பயங்கரமாக அழுது புரண்டு ஜெபிக்கிறாங்க, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஆண்டவர் ஜெபத்தை பார்த்து பதில் தருவதல்ல, ஜெபிக்கிற மனிதனை பார்த்து தான் தேவன் பதில் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள பார்ப்பாரு, வெளியே பதில் தருவார். மனுஷன் எப்படி பார்ப்பாங்க? வெளியே பார்ப்பாங்க. ஆண்டவர் எங்கே பார்ப்பாரு? தாவீது காரியங்கள் பார்ப்போம். ஆண்டு சொல்றாரு, மனுஷன் எதை பார்க்குறான்? முகத்தை பார்க்குறான். கர்த்தர் எங்கே பார்க்குறாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷன். சத்தமாக சொல்லுங்க, மனுஷன் வெளிப்புறத்தை பார்க்குறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க, ஆண்டவர் உள்ள எப்படி இருக்குதுன்னு தான் பார்ப்பாரு. உள்ள சுத்தமாக இருக்குதா, உள்ள கரெக்டாக இருக்குதா? பாருங்க, மோசேவுடைய காரியங்களில் ஆண்டவர் ஜெபத்தில் மோசேவுடைய உண்மையை தேவனாய கர்த்தர் பார்த்தார். மோசேவை பல மடங்கு தேவனாய கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேவை ஆசீர்வதிச்ச மாதிரி யாரையும் தேவன் என்ன பண்ணல? பயங்கரமாக ஆசீர்வதிச்சார். சொல்ல போகிறேன், கடைசியாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். பாருங்கள், மோசேவுடைய ஜெப வாழ்க்கையில் மோசே உண்மையிலவராக காணப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் தான் ஜெபத்தை குறித்த போது தேவன் அற்புதமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். அதை காண்பித்து கொடுக்குற முறை மத்தேயு சுவிசேஷம் வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 6. நீயோ ஜெபம் பண்ணும்பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்திற்கு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது எங்கே பார்க்குறாரு? எங்கே பார்க்குறாரு? சத்தமாக சொல்லுங்கள், எங்கே பார்க்குறாரு? சொல்லுங்கள், அந்தரங்கத்தில்
வெளியரங்கமாக பார்க்கலங்க நம்ம பிதா. வேதவசனம் சொல்லுது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா. ஆண்டவர் அந்தரங்கமான வாழ்க்கை வசனம் சொல்ல, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா எப்படி பலன் கொடுக்குறாரு? உள்ள பார்க்குறாரு, வெளியரங்கமாய் தேவனாகிறத பலனை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தரங்கமான வாழ்க்கை, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, உன் உள்ளான வாழ்க்கை. அதனால வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் என் அப்பாவை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. எங்கே சுத்தம் இருக்கணும்? ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது தப்புன்னு சொல்ல, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுற அளவுக்கு வாழ்க்கை பரிசுத்தமாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஒயிட் அண்ட் ஒயிட் போடுற அளவுக்கு வாழ்க்கை எப்படி மாறணும்? பரிசுத்தமாக மாற வேண்டும். போடுறது தப்பு இல்லை, ஆனால் போடுற மாதிரி வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, வெளியரங்கமான தோற்றம் அல்ல, மனுஷன் பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்கல. வசனம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயக்காரன் ஜெபம் பரிசேயன் ஜெபம் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா நீண்ட லிஸ்ட் போகுது, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், தசமா கூட அந்த காரியம் பண்ண, எந்த பண்ணுறேன், ஆண்ட பண்ண ரிஜெக்ட். என்ன பண்ணுறாரு? ரொம்ப எளிமையாக ஜெபம், பாவியாக என் மேல். ஓகே. ராகாபை குறித்து வேதம் வெளிப்படையாக என்ன சொல்லுது? விசுவாச வீரர்கள் பட்டியல் யார் இருக்கிறது? சிம்சோனை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? எப்படி முடிக்குது? கண் பிடுங்கப்பட்டவன் மறிச்சு போறான். விசுவாச வீரர்கள் பட்டியல் சிம்சோன் என்ன பண்றாரு? என்ன தெரியுங்களா? ஆண்டவர் வெளிப்புறமான தோற்றத்தை அல்ல, உட்புறமான தோற்றத்தை தேவனாக கர்த்தர் பார்த்து கொண்டார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? உட்புறமான தோற்றத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் உண்மையா ஜெபிக்கிற மனிதனுக்காக எந்த லெவலும் இறங்கி வருவார். எந்த லெவலும்? ஒரே ஒரு காரணம் சொல்ல முடிக்க வரும். ஐயா கிட்ட கொடுக்க போகிறேன், நேரம் இல்லை, வேகமாக நான் கடந்து போகிறேன். மோசேன்ற ஒரு மனிதனுக்காக. யாருக்காக? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தது பயங்கரமாக இன்னைக்கு கொண்டாடி கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கிறிஸ்மஸ் பயங்கரமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒரு கிறிஸ்மஸை கொண்டாட வச்சவர் தாங்க இந்த மோசே. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? இந்த ஒரு மனிதனுக்கு. யாருக்காக? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த ஒரு மனிதனுக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து பூமியில் மோசேவை தன்னுடைய கையினால் அடக்கம் பண்ணினார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? யாருக்காக? ஒரு மனுஷனுக்காக. இந்த ஒரே ஒரு மனிதனுக்காக பரலோகத்தில் இருக்க தேவன் வானத்தை விட்டு என்ன பண்றாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மனிதனுக்காக, 3 பேருக்காக அக்கினி சூளைக்குள்ளே என்ன பண்றாரு? போய் எந்த லெவலுக்கு இறங்கினாரு பாருங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க கரெக்டாக ஜெபம் பண்ணீங்கன்னா, கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் கரெக்டாக ஜெபம் பண்ணீங்கன்னா, சத்தமாக நீங்கள் கரெக்டாக ஜெபம் பண்ணீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக எந்த லெவலும் இறங்குவார், எங்கே வேணாலும் இறங்குவார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? மோசேன்ற ஒரு மனிதனுக்காக பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் மினிஸ்டர் வந்துட்டா பெரிய சாவு, சிஎம் வந்துட்டா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒரு மனிதனுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தாருங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய மனுஷன் மோசே தான். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? ஏன் தெரியுங்களா? கர்த்தரே வந்துட்டார். யார் வந்துட்டாரு? போங்கய்யா, ஆண்டவரே நம்முடைய பக்கம். யாருக்குது? கர்த்தரே நம்முடைய பக்கத்தில் இருக்கார். மோசேவுக்காக தேவனை இறங்கி வருகிறார். அதான் யோசுவாவுக்கு சொல்ல ஆண்ட சொல்லாரு. யோசுவாவுக்கு செகண்ட் ஆப்ஷன் வைக்கிற சொல்லாரு, நான் மோசையோட அவன் கூட இருந்த மாதிரி. ஏன் தெரியுங்களா? அவன் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் பழைய ஏற்பாட்டிலே வல்லமையில் ஒரு மனிதன். நம்ம கையை நீட்டினா தண்ணி டப்பா கூட என்ன பண்ண மாட்டுது? இப்படி என்ன பண்ண மாட்டுது? மோசே கை நீட்டான்னா செங்கடல் 2ஆக பிளந்துரும். அல்லேலூயா. அவ்வளோ பவர் எங்கேருந்து வந்துச்சு? தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே இறங்கி வருகிறார், கர்த்தரே அடக்கம் பண்ணுகிறார். மோசேயோட சரீரத்தை கூட பிசாசுக்கிட்ட தேவன் என்ன பண்ணல, கொடுக்கல. பாருங்க, மோசேவின் முகத்தை பார்க்க ஜனங்கள், சுருக்கமாக சொல்கிறேன், பயந்தாங்க. பாருங்க, மோசேக்கு முன்பதாக எதுவும் என்ன பண்ண முடியல. வசனம் தெளிவாக சொல்லுது, மோசேக்கு முன்பாக மந்திரவாதிகள் நிற்க முடியல, மந்திரவாதம் நிற்க முடியல, எகிப்தின் ஜனங்கள் நிற்க முடியல, பார்வோன் நிற்க முடியல, யோர்தான் நிற்க முடியல.
யோசேப்பு விசாரிச்சு செங்கடல் நிற்க முடியல. பார்வோனுக்கு முன்பதாக எதுவுமே, பார்வோன் உயிரிழக்க நாளல்லவோ ஒரு காரியம் கூட பாருங்க, மோசேக்கு முன்பதாக பார்வோனும் ஜனங்களும் குடும்பங்களும் மந்திரவாதங்களும் சூனியங்களும் தந்திரங்களும் எதுவுமே மோசேக்கு முன்பதாக நிற்க முடியவே இல்லை. காரணம் தெரியுங்களா? தேவ சமூகம் மோசேயை வல்லமையுள்ளவனாக மாற்றியது. அல்லேலூயா. வித்தியாசமானவனாக மாற்றியது. பாருங்க, மோசே உயிரோடுக்க நாளெல்லாம் எதுவுமே மோசே முன்னாடி சொல்ல, கடைசி வரைக்கும் மோசே எதிர்த்து பேசுறவங்க கூட தேவனே ஆட்சியர் குஷ்டரோகம் வந்து சாதாரணமான மனிதர் கிடையாது. மோசே வல்லமை இல்லவராக மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை வித்தியாசமாக அடையாளம் போட்டு அடையாளப்படுத்தி வித்தியாசமாக்கி செப்பரேட் ஆக்கி பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் உங்களை என்னையும் விசேஷித்தவர்களாக தேவனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்போம் ஆண்டு சமூகத்தில்.